என் வாழ்க்கையில் நிறைய முறை ஏசப்பா சின்ன பையன்ல இருந்து ஏசப்பா நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அப்பா இல்லாத பிள்ளைன்னு கூட கொஞ்சம் பாசமாக என்னமோ தெரியாது, அவரே அப்பாவாக இருந்து நடத்தினார். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குவாங்க, ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இதுவரைக்கும் தேவைக்காக வாழ்ந்துட்டு இருந்தவன், கடமைக்காக வாழ்ந்துட்டு இருந்தவன், காரியத்துக்காக அவருடைய கையும் காலையும் பிடிச்சவன், கையெடுத்து கும்பிடுறவன், எப்போ அவருடைய சத்தியத்தை அறிய ஆரம்பித்தோமோ, வேதத்தை படித்த உடனேயும் வரலை, சபையில் போய் உட்கார்ந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதும் வரலை, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை எப்பொழுது கேட்டோமோ உனக்காக அவர் பலி ஆனார்ரா. ஆமாம், உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரா. நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நல்லவன் ஆக்குறதா அவருடைய நோக்கமே, அவருடைய திட்டமேங்கிற இந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு அவர் மேலே வச்சிருந்த மதிப்பே கூடி போச்சு பாருங்க. அதான் நான் சொல்கிறேன்.